காய்ஸ், நம்ம கோபால் வந்து ஊருக்கு போய் 5 மாசம் ஆச்சுங்க. 5 மாசம் ஊருக்கு போயிட்டு சந்தோஷமா இருந்தாரு. சரி, நம்ம செட்டில் ஒரு மனுஷன் வந்து ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாருன்னு பார்த்தா மனுஷன் திரும்பி சிங்கப்பூருக்கே வந்துட்டாருங்க. என்னது கதையா அவர்கிட்டே கேட்போம். என்ன தெரியல எதுக்கு வந்து கேப்ப, ஏன்டா போனேன்னு ஆச்சு. ஏன் என்னாச்சு? ஏதோ பிசினஸ் பண்ண போற நீ? இந்த பக்கம் பார்த்தா அம்மா, இந்த பக்கம் பார்த்தா பொண்டாட்டி, எத்தாப்புல பார்த்தா கடங்காரு. ஐயோ, எங்க போறதுன்னு தெரியல. பாருங்க மக்களே, வெளிநாட்டுல உள்ள கணவன்மார்கள் வந்து பெரிய பிரச்சனை ஃபேஸ் பண்றது இதுதாங்க. ஏன்னா வெளிநாட்டுல இருந்துடுறோம், ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ணதில்ல. திடீர்னு ஒரு கடன் பிரச்சனை விட நம்ம மேனேஜ் பண்ணிடலாம். அந்த ஃபேமிலி பிரச்சனை வந்து நம்ம போயிட்டு டைரக்டா ஊர்ல போயிட்டு ஃபேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். 5 மாசம் அடிச்சு வரட்டிருக்காய், திருப்பி சிங்கப்பூருக்கே வட்டாரு காய்ஸ். இதுதான் நிலைமை. வெளிநாட்டுல இருக்க எல்லாருக்குமே இதுதான் நிலைமை. நீங்களும் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சிங்கப்பூர் பாஸ்கரை ஃபாலோ பண்ணிட்டு இந்த மாமியார் மருமகள் சண்டையை எப்படி சரி பண்ணணும்னு ஒரு ஐடியா சொல்லிட்டு போங்க.